ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் திவ்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பூஜை பாத்திரங்களை ரொம்ப கைவலிக்க தேய்ச்சி கழுவாமல் ஈஸியான முறையில் 10 நிமிஷத்தில் எப்படி க்ளீன் பண்ணுறதுனும், க்ளீன் பண்ண பாத்திரங்களை 2 வாரம் வரைக்கும் எப்படி கருக்காமல் பார்த்துக்கிறதுனும் டிப்ஸ் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், நான் கழுவுறதுக்கு முன்னாடி இருந்த பாத்திரம் எந்த அளவுக்கு என்ன பெருசுக்காக இருக்குன்னு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு விம்ஜெல் எடுத்துக்கோங்க. அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சபீனா பவுடர் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு பீத்தாம்பரி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு விபூதி சேர்த்திக்கோங்க. இது கூடவே புளியை கொஞ்சமாக கரைச்சிட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. விபூதி சேர்த்து பூஜை பாத்திரங்களை கழுவும் போது நம்ம க்ளீன் பண்ண அன்றைக்கி பூஜை பாத்திரங்கள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி 2 வாரம் வரைக்கும் கருத்து போகாமல் அப்படியே இருக்கும். எல்லா பூஜை பாத்திரங்களையும் தண்ணியில் ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை எல்லா பூஜை பாத்திரங்கள்லேயும் எல்லா சைட்லேயும் நல்லா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்ஸை பூஜை பாத்திரங்களில் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சுத்தமான தேங்காய் நார் இல்லைன்னா நம்ம அந்த லெமன் பிழிஞ்சு விட்டோம் இல்லையா, அந்த லெமன் தோலை வச்சு லைட்டாக மைல்டாக தேய்ச்சி விட்டாலே போதும். ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு கூட இல்லை, லைட்டாக தேய்ச்சி விட்டாலே அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு அழுக்கெல்லாம் நல்லா வந்துடும். இதே மாதிரி எல்லா விளக்கையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்தி தேய்க்கணும்னு இல்லை, லைட்டாக தேய்ச்சாலே போதும். அந்த அரும்புகள் இருக்கிற சைடில் மட்டும் லைட்டாக அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கோங்க. பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணும்போது ஏற்கனவே யூஸ் பண்ண ஸ்க்ரப்பர் வச்சோ இல்லை ஸ்டீல் நார் வச்சோ க்ளீன் பண்ணக்கூடாது. சுத்தமான தேங்காய் நார் இல்லைனா லெமன் தோலை வச்சு தான் க்ளீன் பண்ணணும். அதே போல் பூஜை பாத்திரங்களை சிங்கில் போட்டு க்ளீன் பண்ணக்கூடாது. இப்போ எல்லா பூஜை பாத்திரங்களையும் தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச பூஜை பாத்திரங்கள் எல்லாம் ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த விளக்கெல்லாம் தேய்ச்சி கழுவுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகிருக்காது. ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். இப்போ டோட்டலாக நம்ம ஒரு 15 நிமிஷத்தில் எல்லா விளக்கையும் இந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக கழுவிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு. இப்போ ஒரு நல்ல சுத்தமான ஈரமில்லாத துணி எடுத்து விளக்கெல்லாம் நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். இதே மெத்தடில் நம்ம விளக்க ரெகுலராக கழுவிட்டு வரும்போது வாங்கினப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி எப்பவும் பிரைட்டாக இருக்கும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.